Hello friends, welcome to Masha Designs. Anita Grace from திருவண்ணாமலை சின்னதா கிளி போட்டு காமிச்சிருக்காங்க. நீங்க ஈஸியா போடுற அளவுக்கு தெளிவா பொறுமையா சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் அனிதா கிரேஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். Thanks to Anita Grace from திருவண்ணாமலை. வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சேனல் மாஷா டிசைன்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லரிங் சேனலும் ஆரம்பிச்சிருக்கேன். மாஷா டெய்லரிங் சேனலோட நேம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த லிங்க் எல்லாமே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே அனிதா கிரேஸ் நமக்கு 2 மயில் மாடல் சொல்லி கொடுத்துருக்காங்க. மயிலில் 2 மாடல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு மயில் போடணும்னு விருப்பப்பட்டால் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் டு அனிதா கிரேஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பச்சைக்கிளி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இந்த பச்சைக்கிளி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பச்சைக்கிளி போடுறதுக்கு தேவையான பொருள் ஒயர் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப், டியூப்ஸ், வளையல், அப்புறம் சிசர். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 14 ஒயர் எடுத்துக்கோங்க. 50 இன்ச்சுக்கு 14 ஒயர். சரிங்களா? 50 இன்ச்சுக்கு 14 ஒயர். வளையலில் நம்ம இப்போ ஜாயின் பண்ணலாம். இப்போ சரி பாதியாக மடித்த இந்த ஒயர் சரி பாதியாக மடிச்சுக்கணும். மடித்த ஒயரை இங்கே பாருங்கள், நல்லா லூப் மாரி போட்டுக்கணும். ஜாயின் பண்ணுங்கள். இப்படி உள்ள இது வந்து திருப்பிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரே அளவாக இருக்கிற மாரி பாருங்கள், செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுற்றிற இந்த 12 வரையும் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக பேஸ்க்கு ஃபுல்லாக எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். 12 ஒயர் மொத்தம் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நாட் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் 2வது ஒயர், இந்த 2வது ஒயரும் இந்த ஒயரில் ஒயரும் சேர்த்து நாட் போடணும். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க பேஸு. இதில் 2வது ஒயர், இந்த ஒயரில் ஒயர் நாட் போட்டோம். அதேமாரி தான் அடுத்த நாட்டும். இதில் 2, இதில் 2வது ஒயர், இதில் ஒயர் சேர்த்து நாட் போடணும். இதேமாரி சுத்தீர போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைன் நாட் போட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் லைன் நாட் போடலாம். செகண்ட் லைன் நாட் போடுறோம். ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது தேர்ட் லைன் போட போகிறோம். தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தேர்ட் லைன் போட்டுருக்கோம். தேர்ட் லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். தேர்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம்.
4th லைன் நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 4th லைன் ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன். 4th லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ 5th லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிஃப்த் லைன் நாட் போடுறேன் நான் இந்த 5th லைன் நாட் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5th லைன் போட்டு முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், 4th லைன், 5th லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். 5 லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இது வந்து கழுத்து பகுதி. 3 நாட் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது கழுத்து பகுதி. இது வந்து 5 நாட் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது வால் பகுதி. இப்போ இறகு பகுதிக்கு வந்து 6 நாட் சரி பாதியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ இறகு பகுதி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டியூப் ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், டியூப் ஜாயின் பண்ணுறேன். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுன்ட்டு பொறுமையாக பண்ணுங்கள். ஒயரை திருப்பி விட்டுக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணுங்கள். இப்படி மெதுவாக எடுத்து விடுங்க. ஒயர் வந்து லாக் ஆகாது, இப்படி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் போட்டோம். அதே மாதிரி எல்லா நாட்டுக்கும் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 நாட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. 6 டியூப் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து நாட் போடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டுட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். இந்த 2 ஒயர் சேர்த்து நாட் போடணும். இப்போ இங்கே போட்ட மாதிரி இந்த சைடும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த 2 நாட் போட்டாச்சு. இப்போ தெரியுதுங்களா? இந்த 2 நாட் போட்டதுக்கப்புறம் இந்த 2 ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். இந்த 2 ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். அப்போ இது பார்ப்போம். நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ இந்த 2 ஒயர் சேர்த்து நாட் போடுறோம். இப்போ இந்த 2 ஒயர் சேர்த்து நாட் போடணும். போட்டு காமிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் அதேமாரி போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க நாட் போடலாம். இந்த நாட் போடணும். 2 ஒயர் எடுத்து நாட் போடுறோம். இந்த 2 ஒயர் எடுத்து நாட் போடுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் போட்டு காமிக்கிறேன். இப்போ 2 சைடும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த 2 ஒயர், இந்த 2 ஒயர். போட்டுட்டு இதேமாரி இந்த அண்ணியும் போட்டு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்,
இந்த 2 ஒயர் சேர்த்து நாட் போடணும். இந்த 2 ஒயர் சேர்த்து நாட் போடணும். லாஸ்ட்டாக இந்த ஒரு நாட். அதேமாரி இந்தாண்ட போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 பக்கமே இறகு பகுதி போட்டுட்டோம். இந்த ஒயர்லாம் உள்ளே வந்து சொருகி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒயர்லாம் நல்லா உள்ளே சொருகி விட்டுக்கிட்டோம். பாருங்கள், சொருகின ஒயரை வெட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இறகு பகுதி போட்டுட்டோம். எக்ஸஸ் ஒயர்லாம் வெட்டிட்டோம். 2 சைடுமே எக்ஸஸ் ஒயர்லாம் வெட்டியாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கழுத்து பகுதி போடலாம். 3 ஒயர் சொல்லியிருந்தேன், அதாவது 3 நாட் வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 நாட் எடுத்து இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? இந்த 2 ஒயரையும் எடுத்து ஜாயின் பண்ணுங்கள். பண்ணி இப்போ கழுத்து பகுதி ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒயர் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 2 நாட். இப்போ கழுத்து பகுதி ஃபஸ்ட் லைன் போட்டோம். செகண்ட் லைன் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் போட்டோம். தேர்ட் லைன் போட்டு நான் காமிக்கிறேன். இப்போ தேர்ட் லைன் போட்டோம். ஃபோர்த் லைன் போட்டு காமிக்கிறேன். ஃபோர்த் லைன் போட்டோம். இப்போ ஃபிஃப்த் லைன் போடலாம். போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபிஃப்த் லைன் போட்டாச்சு. சிக்ஸ்த் லைன் போட்டு காமிக்கிறேன். இப்போ சிக்ஸ்த் லைன் போட்டாச்சு. செவன்த். இப்போ நம்ம சிக்ஸ்த் லைன் போட்டோம். செவன்த் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த கழுத்து இதுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ இந்த 2 நாட்டையும் சேர்த்து போட போகிறோம். அதே மாதிரி இந்த 2 நாட் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு கழுத்து திருப்ப போகிறோம். இங்கே ஐ ஜாயின் பண்ணிக்கலாம். பிளாக்